அனைவருக்கும் brokerage ஃப்ரீ வணக்கங்கள். brokerage ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்ல இருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் இன்னைக்கு இருக்கிற பிக் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் டேல மார்க்கெட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடிங் டே மார்க்கெட் ஃப்ளாட் நோட்டாக முடிஞ்சிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 124 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 97 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 10,914 ஓப்பன் ஆகி 10,906 முடிஞ்சிருந்தது. நிஃப்டியோட இன்ட்ராடே ஹை 10,928, லோ 10,852 வந்திருந்தது. மார்க்கெட் 76 பாயிண்ட்ஸ் மேலும் கீழும் ஏறி இறங்கிட்டு இருந்தது. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 10,905 1 பாயிண்ட்ஸ் மேலே போய் முடிஞ்சிருந்தது. இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் 10,866, 10,822 வரைக்கும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் 10,936 10,968 வரைக்கும் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸ் 27,390 27,319 வரைக்கும் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் 27,548 27,642 வரைக்கும் இருக்கு. நிஃப்டியோட மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 35 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருந்தது. 11,200 28 லட்சமும் 10,900 28 லட்சமும் இருந்தது. நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 10,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 37 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. 10,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 36 லட்சமும் 10,800 33 லட்சமும் இருந்தது. பல்க் டீல்ஸில் ஜெட் ஏர்வேஸ் கம்பெனியோட ஷேர் டவர் ரிசர்ச் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அவங்க 20 லட்சம் ஷேர்ஸ் 284.71 284.89 அப்படிங்கிற ப்ரைஸஸ்க்குலாம் அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. டூரிசம் ஃபினான்சஸ் கார்பரேஷன் அந்த கம்பெனி ஷேர் தேர்ட் எட்ஜ் அட்வரைசர் அவங்க 4.94 லட்சம் ஷேர் 135.12 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸில் சவுத் இந்தியா பேங்கோட Q3 நெட் ப்ராஃபிட் 27% வரைக்கும் கீழே இறங்கி அது 82 கோடி இருந்தது. HDFC பேங்கோட நெட் ப்ராஃபிட் 20.3% வரைக்கும் அதிகமாகி 5,585.8 கோடியாக இருந்தது. நெட் இன்கம் இன்ட்ரெஸ்ட் 21.9% அதிகமாகி 12,576.7 கோடியாக இருந்தது. நேற்று ப்ரைஸும் அதிகமாகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகி லாங் பில்டப்பில் இருந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லாங் பில்டப்பில் இருந்து ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லும். அதில் 7% மேலே ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருந்தது. 4% மேலே விப்ரோ இருந்தது. அதோட பர்சன்டேஜ் சேஞ்சு 1% பஜாஜ் ஃபின் சர்வீசஸ் லிமிடெட் இருந்தது. லாங் அன்வைண்டிங்கில் ப்ரைஸ் கீழே குறைஞ்சும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே குறைஞ்ச லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லாங் அன்வைண்டிங்கில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் அது ப்ரைஸ் கீழே இறங்கும் அப்படின்னு அந்த அறிவுரை சொல்லும். அதில் 4% மேலே ஜி என்டர்டைன்மெண்ட்டு, பாரத் பெட்ரோலியம், சிப்பில் இருந்தது. 3% பாரதி இன்ஃப்ராடெல், இண்டஸ்இண்ட் பேங்க் இருந்தது. 2% ஹீரோ மோட்டார் கப்பல், பவர் கிரிட் இருந்தது. 1% ஆக்சிஸ் பேங்க், டைட்டன் கம்பெனி, இந்துஸ்தான் யூனிலீவர், ஐசிஐசிஐ பேங்க், கிரேஸ் இண்டஸ்ட்ரீஸு, HDFC பேங்க் இதெல்லாமே இருந்தது. ஷார்ட் பில்டப்பில் ப்ரைஸ் கீழே இறங்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமான லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸில் 23%க்கும் மேலே பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆனதில் சன் ஃபார்மா இருந்தது. 9% மேலே கெயில், 8% அல்ட்ராடெக் சிமெண்ட், 5% பஜாஜ் ஃபின் சர்வீசஸ் இருந்தது. 3% டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், பாரதி ஏர்டெல் இருந்தது. மொத்தத்திலுமே 1%க்கும் கீழே இருந்தது. ஷார்ட் கவரிங்கில் ப்ரைஸ் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் 5%க்கும் மேலே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. 4%க்கு மேலே ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இருந்தது. 3%க்கு மேலே இண்டல்கோ இருந்தது. 2%க்கும் மேலே இந்தியன் ஆயில் கார்ப் இருந்தது. 1%க்கு மேலே மாருதி சுசுகி இருந்தது. அதெல்லாமே 1%க்கு கீழே இருந்தது. ஷார்ட் கவரிங்கில் இருந்தால் ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு அந்த அறிவுரை சொல்லும். மற்ற போல ஷேர்ஸ் எல்லாம் போகலாம். நம்ம பேக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். NSEல வேல் மார்க்கெட்ஸில் அமெரிக்கா இண்டெக்ஸில் எல்லா இண்டெக்ஸுமே ப்ளஸ்லேயே முடிஞ்சிருந்தது. ரொம்ப முக்கியமான 3 இண்டெக்ஸ் டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக்ஸ் இது எல்லாமே 1.38 1.32 1.03 அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் சேஞ்ச் ப்ளஸில் இருந்தது. யூரோப் மார்க்கெட்டும் கூட எல்லாமே ப்ளஸ்லேயே முடிஞ்சிருந்தது. எல்லாமே
5%க்கும் மேலே இருந்து அதிகமாக வந்து முடிஞ்சிருந்தது. ஸ்டெலான் இண்டெக்ஸ் மட்டும்தான் 1.23 இருந்தது ப்ளஸில். ஏஷியன் மார்க்கெட்டும் வந்து எல்லாமே வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு காலையில் நாங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 10,961 அந்த ரேஞ்சில் இருந்தது. 21 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் போயிட்டு இருந்தது. நான் பொறுத்தவரைக்கும் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ப்ளஸில் போகுது, இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் கொடுக்குதா அப்படின்னு. ஜீரோதாவில் புதுசாக ஜீரோதா ஸ்ட்ரீக் அப்படிங்கிற அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலயமா உங்களால் ப்ரோக்ராமிங் கோட் எதுவும் இல்லாமல் அல்கோ ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளாக கிரியேட்டு, பேக் டெஸ்ட்டு, டெப்ளாய் அப்படிங்கிற அந்த 3 ஸ்டெப்பில் உங்களால் அந்த அல்கோ ட்ரேடை பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அல்கோ ட்ரேட் பண்ணணும்னா அதுக்குன்னு நீங்கள் தனி பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். டேட்டா வேறு எங்கேயாவது இருந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பட் இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட கைட்டோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து 7 நாள் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோதா ஸ்ட்ரீக் ஃப்ரீ ட்ரையல் அண்ட் டெமோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் அந்த டெமோவை வந்து நீங்கள் தமிழில் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாங்கிக்கலாம். புரோக்கரேஜ் ஃப்ரீயின் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேற்கொண்டு நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மேலும் நாளை இதேபோல் பயனுள்ள செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.